இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். பாபநாசத்துலேருந்து ஜரோஜாங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்க மகளுக்கு 2 வருஷத்துக்கு மேலே மாப்பிள்ளை பார்த்தாங்களா, ஒன்றுமே அமையலையாம். அவங்க மகள் நல்லா படிச்சிருக்கான், காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கான், 2 டிகிரி. அப்போ எனக்கு மாப்பிள்ளை அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணுமேனு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம், அமையவே இல்லையாம். அவங்க ஜாய் டிவியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈவினிங்கில் பார்ப்பாங்களாம். அற்புதமாக ஆண்டவர் அவங்களும் சொல்கிறாங்க, நான் அந்த டிவி பங்காளராக இணைஞ்சேன், என்னால் முடிஞ்ச காணிக்கை நான் மாதம் மாதம் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை வச்சேன். என் மகளுக்கு நல்ல பெரிய வேலையில் உள்ள, சொந்த வீடு உள்ள, காரு வசதி உள்ள நல்ல ஒரு மாப்பிள்ளையை கத்தர் கொடுத்து குழந்தையும் அதே வருஷத்தில் தந்தார். கத்தரின் நாமம் மகிமைப்படுவதுன்னு எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து கூறுகிறேன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆறுதல், தேறுதல், சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், நித்திய ஜீவன், சகலவித ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:00 நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவிலையும் ஒளிபரப்பட்டு வருகிறது. இதை பார்க்க தவறாதிருங்கள். அதேமாதிரி யூடியூப்பில் 1ஆம் வாக்குத்தத்தம் ஈவினிங்கும், அதே மாதிரியா ஒவ்வொரு வேலைக்கிழமை சிறப்பு செய்தியும் ஜெபமும் அது யூடியூப்பில் ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வேலையும் இரவு 8 மணிக்கு, அதையும் பார்க்க தவறாதிருங்கள். தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை ஒவ்வொரு மாதமும் வெளியிடுகிறோம். அது உங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு நீங்கள் ஃபோன் அடித்து அட்ரஸ் சொன்னீங்கன்னா, இல்லைன்னா மெசேஜ் SMS எங்கள் ஃபோனில் அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். அது உங்களுக்கு மிகுந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளருவதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த சுவிசேஷ ஊழியத்தை அதே மாதிரி பாடல் நாங்கள் வெளியிடுகிறோம். இப்போ லாஸ்ட்டாக இப்போ 1 மாதத்துக்கு முன்பாக லிரிக்ஸ் வீடியோவில் மிராக்கல் மினிஸ்ட்ரி வழங்கும் லார்ட்ஸ் பிரசன்ஸ் என்ற 7 பாடல்களை, கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல்களை நாங்கள் அதாவது மருமகன், 2 பிள்ளைகள், மற்றொன்று ஒரு 2 விசுவாசி சேர்ந்து நாங்கள் பாடி நான் சேர்ந்து பாடி 7 பாட்டு வெளியிட்டிருக்கோம். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் லார்ட்ஸ் பிரசன்ஸ் தமிழ் போட்டிங்கன்னா வந்துடும். லார்ட்ஸ் பிரசன்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே தமிழ் போடுங்க. உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்க முடியும். அது நான் நொறுக்கப்பட்ட போது, கைவிடப்பட்ட போது, கலங்கி நின்ற போது, யாருமே இல்லைன்னு நான் நினச்ச பொழுது, உடைக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட பாடல்கள். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். என்னதான் சொந்த பந்தம் இருந்தாலும் நம்ம சில வேளை தனிமையை உணர்றோம் இல்லையா? நமக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ உதவிகள் தேவைப்படுது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு அந்த பாட்டு மிகுந்த ஆவிக்குரிய பாடல்களாகவும் கண்ணீரோடு கிடைச்ச பாடல்கள். அது உங்கள் வாழ்வை எடுத்து கட்டும். கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொருவரும் கெம்பீரமாய் அறுப்பீர்கள். கேமாஜான்னு அதில் ஒரு பாட்டு நாங்கள் பாட வச்சுருக்கோம். எல்லாமே எனக்கு ஜெபவெளியில் கொடுக்கப்பட்ட பாடல்கள். அதை அனுபவத்தில் ஆண்டவர் கொடுத்த பாடல்கள் அது. ஆகவே மெய்சாட்சி சொல்லுகிற உயிர்களை ரட்சிக்கிறான்னு பார்க்குறோம். ஆகவே நீங்கள் அந்த பாடல்களை பார்த்து பயனடைங்கள். ஜாய் டிவிலே அதை ஒவ்வொரு பாட்டாக போடுவாங்க, அதை பார்த்து பயனடைங்கள். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்க முடியாது செபிக்கிறோம். உங்கள் அபிஷேகம் இந்த பார்க்குற ஒவ்வொரு மேலேயும் இறங்கட்டும். ராகா தீகாலா லாபார் இந்த தேவை செய்தியை கேட்குற ஒவ்வொரு மேலேயும் ஆவியானவர் பலமாக இறங்குவாராக. ஏன்னா ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் விடுதலை உண்டு. ராக்கா தீகேபி அந்த லலாபரவா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். என் பாடுகளுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? இது எப்போ இந்த கோட்டு பிரச்சனை முடியும்? எப்போ என் வாழ்வு கட்டப்படும்? அல்லேலூயா. என் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, குடும்ப ஜெபம் இல்லையே, ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்காங்களே, என்ன பேசினாலும் வீட்டில் சண்டைக்கு வராங்களே, இந்த நிலைமை இப்போது நசனா இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரக அதிகா பாபா லாபரவா. குடி, ஐயோ இந்த குடியை எப்போ எங்கள் வீட்டுக்காரர் விடுவார்? எப்போ என் பிள்ளை குடியை விடும்? எப்போ என் சகோதரன், என் தகப்பன் குடியிலேருந்து விடுதலை கிடைக்கும்
அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு குடிகார பிசாசே நீ வெளியேறி போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் அவர்கள் இலவசமாய் குடிப்பார்களாக. அல்லேலூயா. விபச்சார இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒரு சிறிய இச்சோடு பார்த்தாலே அவருடைய விபச்சாரம் பண்ணியாற்றின்னு இருக்கு. ஆமே. விபச்சார ஸ்திரீகள், விபச்சார புருஷர்கள் மனம் திரும்புவார்களாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. பைபிள் படித்தா தூக்கம் வருது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போவதாக. செபிக்க முடியலை, ஒரு மனதுருக்க வரலை எனக்குள்ளன்னு சொல்லுகிற அருமையான பிள்ளைகளுக்கு மனதுருக்க அன்பு, இயேசுவின் மனதுருக்க அன்பு ஊற்றப்படுவதாக. கற்பத்தின் கனி இல்லாத தேவ பிள்ளைகளுக்கு கற்பத்தின் மணி கிடைப்பதாக. மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம் என்று சொல்லுவதற்கா நன்றி. புராகா லீகா லாப சந்தேக கண்கள். மனைவியை குறித்து புருஷன் சந்தேகப்படுகிறார், புருஷனை குறித்து மனைவி சந்தேகப்படுவதனால வீட்டில் ஒரே பிரச்சனை. அது இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்போது அந்த யுத்தம் நிற்குது. யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் இப்போது. ஆசீர்வதி இயேசு நாமத்தை பிதாவே. இந்த நாளையும் கூட செய்தியுடைய தலைப்பு 2 கொரிந்தியர் 1:20. தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. செய்தியுடைய தலைப்பு தேவனுடைய வாக்கு தத்தமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்று இருக்கிறது. இதுதான் தலைப்பு. ஏன்னா வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் ஆமேன் என்றும். இயேசு கிறிஸ்துக்கு வெளியே இல்லை, உள்ள. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இல்லையா? ஆதியாமத்திலேருந்து நம்ம பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து வருவார். அங்கே புதிய ஏற்பாட்டின் நிழலாய் தான் என்ன செய்து பழைய ஏற்பாடு இருக்குது. ஆகவே இங்கே வாக்கு தத்தங்களாம் 30,000க்கும் மேலே நல்லா தீர்க்கதரிசன வாக்கு தத்தங்கள் இந்த வேதாமத்தில் உண்டு. ஆயிரக்கணக்கான வசனங்கள் உண்டு. எல்லாம் தேவாவினால் எழுதப்பட்டது. தேவ மனிதர்கள் தேவாவினால் நிரப்பப்பட்டு இதை எழுதி வச்சுருக்காங்க அந்த பைபிளில். ஆகவே வாக்குத்தத்தமெல்லாம் ஆமென் என்று இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக வாக்குத்தத்தம் கொடுப்பார். பைபிள் வாசிக்கும் போது பேசுவார், பாடல் மூலம் பேசுவார், ஜெபிக்கும் போது பேசுவார். என்னுடைய பெரும்பாலும் பேசுகிறது வாக்குத்தத்தம் கொண்டு தான் பேசுவார். ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கும்போது நான்கிட்ட கேட்பேன், இதுக்கு என்ன வழி ஆண்டவரே, இது என்ன தான் தீர்வு, நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னா வேதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த வாக்குத்தத்தம் அப்படியே என்ன செய்யும், நிறைவேறும். என்னுடைய பெரிய மகளுக்கு பைல்ஸ்னால அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா. ஏற்கனவே அவளுக்கு ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாள். திருப்பி ஆஸ்திரிக்கு கூப்பிட்டாலும் வரவும் இல்லை. ஃபைனலாக அவளுக்கு வேதனை தாங்க முடியாமல், பைல்ஸ் வேதனை தாங்க முடியாமல் ஆஸ்திரிக்கு போய் கேட்கும்போது அப்போ அவர் சொன்னாராம், ஆப்ரேஷன் பண்ணாலும் இது வலிக்குமா? அப்போ என் மகா கேட்டிருக்கு, இது எப்படி தான் சுகமாகும்? அப்போ எப்படி நீங்கள் எடுத்தால் லேசர் முறையில் செய்யலாமான்னு கேட்டிருக்கா. லேசர் முறையில் செஞ்சாலும் அது வலிக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவள் பயந்துட்டு அப்படியே வந்துட்டாள். அப்புறம் ஒரு சின்ன மருந்து ஆண்டவர் பேசியிருக்காரு அவளோடையும். என்னோட பேசுகிறது என்னங்கன்னா ஆதியாகமம் 38:29 திரும்ப தன் கையை உள்வாங்கி கொண்ட போதுன்னு பேசினார். அது அந்த வார்த்தை எனக்கு தொட்டுச்சே. திரும்ப கையை உள்வாங்கி கொண்டு, திரும்ப அந்த வெளி மூலமானது அது வெளியே வரக்கூடாது. திரும்ப தன் கையை அந்த பைல்ஸு உள்ளே போயிடணும், வெளியே வரக்கூடாது. ஆனால் ஆண்டவர் உள்வாங்கி கொண்ட போதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த வாக்குத்தத்தை கொண்டு ஜெபம் இருந்தேன். இந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே ஆப்ரேஷன் செஞ்சாலும் சரி, செய்யாமல் அது வெளியே வராமல் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஜெபம் இருக்கும்போது ஆண்டவர் அவளோடு பேசினாலாம். ஒரு நர்ஸு மூலம் பேசியிருக்காரு. அவங்க சொன்னாங்களாம், ஒரு பெரிய பேசுகிற மாதிரி எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி வச்சு அதில் நீங்கள் உட்காருங்கம்மா, அந்த பைல்ஸ் அப்படியே போயிடும்னாங்களாம். இவளுக்கு சரி இது இலசாத்தானே சொல்கிறாங்க, சித்தா பார்த்து கேட்கல, ஏதோ பார்த்து ஒன்றும் கேட்கல, இல்லையே என்னென்னமோ சாப்பிட்டாச்சு. ஆனால் அவளுக்கு ஆண்டவர் பேசினாராம். என்ன பேசினாராம், யோர்தான் நதியில் நாகமான் 7 முறை மூழ்கின உடனே என்னாச்சு, அவனுடைய சரீரம் பிறந்த குழந்தை சரீரத்து போல் மாறிடுச்சு, குஷ்டரோகம் போயிடுச்சு. அப்போ உணர்த்தப்பட்டாலும் அந்த தண்ணினால் நமக்கு நிச்சயம் சுகம் கிடைக்கும் அப்படின்னு. சரி தண்ணியிலேயே அந்த பைல்ஸை வச்சு இது பண்ணும்போது 3 நாள் அப்படி செஞ்சாலாம், 4ஆம் நாள் வலி இல்லைன்னு சொன்னான். அல்லேலூயா.
கர்த்தர் திருப்பி ஆப்ரேஷனுக்கு கொண்டு போகலை. என்கிட்ட சொன்ன வார்த்தையை அது நிறைவேறினது. இப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறும். இதுக்கு என்ன ஆண்டவரே ஆன்சர் சொல்ல, ஒவ்வொரு காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தம், எனக்கு வாக்குத்தத்தம் தாங்கப்பா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் மத்தேயு 4:15 மூலம் பேசினார். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருள் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சதுன்னு. அது மாத்திரம் இல்லை, ஏசாயா 60:5 பேசினார். கடற்கரைத்திரளான ஜனக்கூட்டம் உன்னிடத்துக்கு திரும்பும், ஜாதியின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். இதெல்லாம் சுவிசேஷத்துக்கு உண்டான வாக்கு தத்தங்கள். அப்புறம் என் மகன் இறந்து 20 வயசில் இறந்துட்டா இல்லையா, அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னும் ஆண்டவர் இந்த வயதில் என் மகனை எடுத்துக்கிட்டீங்களே, ஆனால் அவனை எடுத்துக்கொண்டதே எனக்கு சுவிசேஷ ஊழிய அழைப்பே வந்தது. 1 கொரிந்தியர் 9:14 படி சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க அதிலே பிளப்பு நடத்த வேண்டும் என்று கர்த்தரே கட்டளையிட்டு இருக்கிறான்னு பேசினார். வாக்கு தத்தம் கொடுத்துட்டார் சுவிசேஷ ஊழியம்னு. நான் சபை வச்சா அதை எப்படி ஏற்றுக்கிடுவார், அதனால் அடி வாங்கினேன் ஆண்டவர்கிட்ட. ஆனால் அந்த அழைப்பு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதில் நம்ம உறுதியாக நிற்கணும். வாக்குத்தத்தம் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் கர்த்தரா இயேசு தூரத்திலேருந்து வரவழைக்கிறார், யாவருக்குரியதாக இருக்கிறது. அப்போ ஒரு வாக்குத்தத்தை மகன் இறந்த பிறகு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. உனக்கு பதிலாக ஜனங்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷரையும் தருவேன், அவனுக்கு ஈடாக மனுஷரை தருவேன்னு சொன்னார். ஏசாயா 43:4 பேசினார். அதெல்லாம் எழுதி வச்சு ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். இந்த உலகத்துக்கே சுவிசேஷம் அறிவிக்கிற இந்த மீடியாவுக்கு நான் போகணும்னு நினைக்கவே இல்லை. இந்த யூடியூப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறாங்க, அவங்க கஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க. நாம் என்ன செய்கிறவங்க இருந்து ஜெபிக்கிறோம், கர்த்தரை அந்த அற்புதம் நடந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னா, வியாசி மேல் கையில் வைப்பீர் சோமாவீர்ன்னு இருக்கு, அப்படி தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குறான்னு இருக்கு. சங்கீதம் 107:20 ஒரு யூஎஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அது கம்யூனிட்டிலேயே உட்காந்து, அந்த பொண்ணு பேர் சீபா. அது எனக்கு யாருன்னு அதை பார்த்தது கூட கிடையாது. அது ஆண்டி உங்கள் ப்ரோக்ராம் நான் யூடியூப்பில் பார்த்தேன், இந்த ஜாய் டிவி ப்ரோக்ராம், நம்பிக்கை டிவி ப்ரோக்ராம், யூடியூப் ப்ரோக்ராம் எல்லாம் ஜாய் டிவி யூடியூப்பில் வெளிவரும், அந்தந்த நாளுக்கு போட்டு விட்ருவாங்க. அதை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் அடித்தது. எனக்கு கை ஒரே வலியாக இருக்கு ஆண்டி, வேலை கம்யூனிட்டியில் பார்க்கவே முடியல. டாக்டர் சொல்லிட்டாங்க, அமெரிக்கா டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு, இனி நீ வேலை எழுதி கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. அது எப்படி ஆண்டி, என் வயசு 40 வயசு தான் ஆகுது, நான் எவ்வளோ என் காலங்கள் இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நான் இப்போயே வேலையை விட்டு என்ன செய்ய ஆண்டி அப்படின்னு சொல்லி அதை அழுதாப்புல. உடனே நான் சொன்னேன், நீ என்னை பூசி ஜெயிப்பார்கள், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியே குணமாக்கும். அந்த வாக்கு தத்தம் இருக்குப்பா, யாக்கோபு 5 அது எழுதப்பட்டிருக்கு. அந்த வாக்கு தத்தத்தின்படி நான் இங்கேருந்து ஜெபம் பண்ணுறேன். 107 சங்கீதம் 20 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். வாக்கு தத்தம் யாவருக்கும் உரியது தான். அது ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறது. நான் சொன்னேன், நீ வேங்கான பாட்டிலேருந்தா எடுத்து கையில் வச்சுக்கப்பா ஆண்டி, இங்கேருந்தே ஜெபிக்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்தே நான் என்ன பண்ணுறேன், மதுரையிலேருந்து நான் ஜெபிக்கிறேன், அந்த உனக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அது சொல்லிச்சு, ஆண்டி தேங்காய் எண்ணெயெல்லாம் உறைஞ்சி போயிருக்கு ஆண்டி அப்படின்னுச்சு. பரவாயில்லப்பா, நீ எடுத்துக்கோ, உங்கள் வீட்டில் இருக்கிறதான நீ எடுக்க முடியும், எடுத்துக்கோ, அப்படி பாட்டில் திறந்து வை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் திறந்து வச்சுச்சு. நான் இங்கேருந்தே வார்த்தையை அனுப்பி சில வாக்கு தத்தங்களை அனுப்புனேன். அதுக்குள்ளே வாக்கு தத்தங்களை அனுப்பி, சுகத்துக்குரிய வாக்கு தத்தங்களை அனுப்பி, வெள்ளத்துக்குரிய வாக்கு தத்தங்களை அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் தழும்புலாத அது சோமாட்டாண்டவர், உடைய வார்த்தையாக நம்முடைய ஜீவனாக வல்லமையாக சோமாகர் வல்லமையாக மாறட்டாண்டவர், சாட்சியாக எழும்பட்டுன்னு சொல்லி சாத்தான்கிரியெல்லாம் அழித்து சாபக்கேடு பாவக்கேடெல்லாம் நீக்கி நீங்கள் குணமாக்குங்கன்னு சொல்லி அங்கேருந்தே வார்த்தையை அனுப்புனேன். அந்த எண்ணெயை நீ என்ன செய்ய, அந்த வழியில் போடுப்பா. அது சொல்லிச்சு, அம்மா பெரிய விலையுர்ந்த ஒரு தைலம் கொடுத்துருக்காங்கம்மா, அதை நான் போடுறேன். போட்டால் ஒரு 3 மணி நேரத்துக்கு வலிக்காமல் இருக்குது, திருப்பி வலிக்குது. நான் சொன்னேன், இது ஏசு ரத்தம் சொல்லி நீ போடுப்பா, நிச்சயம் உனக்கு நிரந்தர விடுதலை கொடுக்கும். 3 மணி நேரத்துக்கு பிறகு வராது. நீ நான் சொல்கிற மாதிரி ஒரு 7 நாளைக்கு போடு, 7 ஒரு பூரணம், ஒரு 7 நாளைக்கு போட்டு எனக்கு ஃபோன் அடிப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அது அப்படியே செஞ்சிச்சான். அப்புறம் 7 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்துச்சு, ஆண்டி எனக்கு வழியே இப்போ இல்லை ஆண்டி அப்படின்ச்சு. அவ்வளோ சந்தோஷம்.
அதனால தான் இந்த மீடியா ஊழியத்துக்கு என்ன பாடுபட்டனாலும் எனக்கு உங்கள் இருக்கோ இதில் எனக்கெல்லாம் ஒரு வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, பரவாயில்ல, பரலோக ராஜ்யத்தில் அநேருக்கு கத்தர் என் மூலம் வீடு கட்டி கொடுக்கணும் அந்த வாஞ்ச. இங்கே என்னால் வீடு, எனக்கே வீடு இல்லை, நான் மற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது. ஆனால் அங்கே பரலோக ராஜ்யத்தில் சுவிசேஷம் அப்படி அறிவிக்கிறப்ப அது மூலம் தொடப்படுறாங்க, சுகம் பெறாங்க, பலன் அடைகிறாங்க, அநேகர் பலன் அடைகிறாங்க, சாட்சிகள் எழும்புது. அநேருக்கு என்னென்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணாலே எனக்கு நீங்கள் வேத வாக்குத்தத்தத்தையாக சொல்லுவீங்க, எனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஃபோனு எடுக்க மாட்டேங்கிறீங்களே, பல முறை உங்களுக்கு போட வேண்டியது இருக்கே. அது உண்மைதான். எனக்கு ஊழியத்தின் நிமித்தம் என்ன செய்ய முடியாது, எனக்கு ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் அட்டன் பண்ண பிரயாசப்படுறேன். சரியா? நம்பிக்கையான ஆள் எனக்கு ஜெப உதவிக்கு தேவை. நான் ஒரு 2 பேரை போட்டு பார்த்தேன், வாக்குத்த சொல்லி இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு. அவங்க தவறான வாக்குத்தத்தத்துக்கு மாறாக கொஞ்சம் கோபமாக அவங்களோட பேசினதுனால அவங்க எனக்கு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா, நீ உங்களை மாதிரி அன்பா, தயவா, பொறுமையா, அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வரணுமே, அந்த ஆத்மா சிதறக்கூடாதே, அந்த ஆத்மாவுக்கு விடுதலை வேணுமேனு ஒரு பாரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க அப்படியே என்ன நீங்கள் இப்படி பண்ணால் இப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ பழி வாங்குகிற ஜெபம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதனால் யாரையும் நம்பிக்கையை போட முடியல. எப்படி பவுலுக்கு ஆண்டவர் தீமையை கொடுத்தாரு இல்லையா, பேதுருக்கு சில விசுவாசிகள் ஆண்டவர் கொடுத்தார். நான் நல்ல பூரணப்பட்ட விசுவாசிக, கனி நிறைந்த விசுவாசிகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஜெபிக்கணும். என் பிள்ளைகள் பேரங்கள்லாம் எழும்பணும், கனி கொடுக்குறவங்களாம் எழும்பணும். பிறர் பாரத்தை தன் பாரமாக நினச்சி ஜெபிக்கிற பிள்ளைகள் வேணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார், தருவார். ஏன்னா ஒரு ஆளாக இந்த போன் ஜெப ஊழியத்தை செய்ய முடியலை. எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது அவர் பண்ணுவார். அப்படி நம்பிக்கையாக பண்ணக்கூடியவங்களை நான் பார்த்துட்டேன், என்னுடைய இதில் பார்த்துட்டேன், கிடைக்கல. கோவப்பட்டுறாங்க, மாம்சத்தில் பேசி விட்றாங்க, அது சரிப்பட்டு வராது. மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும், அது சமாதானமாக இருக்கிறது. ஆவி வேத வசன வாக்கு தத்தமெல்லாம் ஆவியில் எழுதப்பட்டது. அப்போ ஆவிக்குரிய வசனத்தை நம்ம சொல்லணும். என்ன சொன்னதே சொல்கிறீங்க அப்படின்னு கடிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் மனசில் வச்சுக்கிட்டே எனக்கு அப்படியே ஞாபகத்தில் பதிஞ்சிடும். எத்தனை பேர் ஃபோன் அடித்தாலும் அடுத்து அந்த ஃபோன் வரும்போது நான் ஓஹோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிடுவேன். அவங்க சொல்லுவாங்க, எப்படி இதை கரெக்டாக சொல்கிறீங்கம்மாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறதுனால தான் சொல்ல முடியுது. அல்லேலூயா. ஜெபிக்கிறதுனால நீங்கள் தான் என்னுடைய நிருபங்கள். பவுல் சொன்னது போல் நீங்களாம் இதை பார்க்குற ஒவ்வொருவரும், கேட்குற ஒவ்வொருவரும், இதை பார்த்துட்டு சாட்சி சொல்லுகிற, ஜெப உதவி கேட்குற ஒவ்வொருவரும், நீங்கள்லாம் இந்த ஊழியத்துக்கு கொடுக்குற, ஜெபிக்கிற எல்லாரும் நீங்கள் தான் நிருபங்கள். பவுல் சொல்கிறால, நீங்கள் தான் என்னுடைய நிருபங்கள். அதைத்தான் நானும் சொல்லுவேன். ஒரு ஊழியக்காரங்க இந்த வார்த்தை கேட்டு அதிர்ந்து போனாங்க. பரவாயில்லையே, பவுல் மாதிரியே இப்படி பேசுகிறீங்களே, வேத வசன வாக்குத்தத்தம் சொல்லுது, நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஆக கிறிஸ்தேசுக்குள்ள ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறது. சரி, இங்கே யாக்கோபு 1:12 அவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவா. வாக்குத்தத்தம் என்னென்னா, நம்ம ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும். அதுதான் வாக்குத்தத்தம். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே சமயத்தில் 1 கொரிந்தியர் 11 எழுதப்பட்டிருக்குது, அபாத்திரமாய் நம்ம அதை போஜனம் பண்ணக்கூடாது. வீட்டில் சண்டை, கடுமையான சண்டை போட்டுட்டு குடிச்சிட்டு அல்லது கோபப்பட்டு பேசிட்டு நைட்டு ஃபுல்லாக சினிமா பார்த்துட்டு, சீரியல் பார்த்துட்டு, அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு போய் திருவிருந்து எடுத்தால் அதை அபாத்திரமாய் பார்க்குறது. ஏன்னா கண்ணி நிச்சைக்கு இடம் கொடுத்துறோம். அது ஏன் பார்க்கக்கூடாதுங்கிற சீரியல்லாம் இந்த கண்ணின் இச்சை ஜீவனத்தை பெருமை. அது நம்ம உள்ளத்துக்குள்ளேயே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், திரைப்படம் போல். ஆண்டுடைய வசனம் ஓடாது. ஏன் இன்னைக்கு வசனம் மறக்குது? முள்ளின் மேல் விதைக்கப்பட்ட விதையாக மாறிப்போகுது. கற்பாரின் மேல் விதைக்கப்பட்ட விதையாக மாறுறதுனால தான் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலன் கொடுக்கல. வலியறிய விதைக்கப்பட்ட விதையாக மாறிடுது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இந்த வசன வாக்குத்தத்தம் ஆமென் என்று செயல்பட வேண்டுமானால் உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிந்தனையே உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். தேவ ஆவினால் எப்போது உங்கள் இருதயம் பொங்கி 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 வலியணும். அந்த கவலை, இந்த கவலை, கழுத கவலையெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கர்த்தர் மேலே வச்சிடணும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்திடுங்கள். வாக்குத்தத்தம் இருக்குது. அவர் ஒருவரை நல்லா விசாரிக்கிறவர். அவர்கிட்ட நீங்கள் மணிக்கணக்காக அவங்க பிரச்சனையை சொல்லலாம். இதே இது ஊழியக்காற்ற மணிக்கணக்காக சொல்லினா அறுவைன்னு ஓடியே போயிடுவாங்க.
ஏன்னா சொன்னதே இந்த அம்மா சொல்லும், சொன்னதே சொல்வாங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். என் பிள்ளை ஓயாமல் கெஞ்சி கேட்குது, மன்றாடுது, ஓ மன்றாட்டை கேட்டேன், ஓ விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் அன்பாக சொல்லுவார். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்வார். இதை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான சகோதரி சகோதரி, எதை குறித்து கவலைப்படாதீங்க. நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். ஜீவ கிரீடம் கிடைக்கும். மரண கிரீடம் இல்லை, ஜீவ கிரீடம் கிடைக்கும். அது வாக்கு தத்தம், வாக்கு தத்தம். இதே போல் 2 நாளாகவும் 6 நாளில் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையினால் சொல்கிறார் வாக்கு தத்தம். வேத வசனத்தை கொண்டு பேசுவார். அது அப்படியே செயலாக மாறும். அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் வாக்குத்தத்தை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. குழந்தை இல்லையா, மறுபடியும் பிள்ளைத்தாச்சா வீட்டுக்கு குடியிருக்க பண்ணுவேன்னு சொன்னீரே ஆண்டவரே. மறுபடியும் என்னப்பட்டவளுக்கு 6ஆவது மாதம் சொன்னீரே. காலத்தில் ஒரு குமாரன் அணைத்து கொண்டு இருப்பான்னு சொன்னீரே. பொறுத்துற வேண்டி ஜெபிச்ச அண்ணாளுக்கு எஸ்டா 5 குழந்தை கொடுத்தீரே. இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் வாக்குத்தத்தப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை நிச்சயம் கிடைக்கும். அது குழந்தை பெறக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு இல்லாட்டாலும், ஒரு குறை இருந்தாலும் ஆண்டவரால் அந்த குறையை நிறைவாக்க முடியும். கிறிஸ்து மகிமையில் நிறைவாக்க முடியும். மரியாதை பரிசுத்தாவினால் ஆண்டவர் நிரப்பி இந்த உலக ரட்சகரே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நம்முடைய பலத்தினால பராக்கிரத்தினால ஆவினாலே ஆகும். அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தை கேளாதவருடைய ஜெபம் அருவருப்புன்றது. அதை வேத வசனத்தை கொண்டு அப்படின்னா என்ன, வேத வாக்கு தத்தத்தை கொண்டு நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் நிச்சயம் ஆமென்றும் ஆமேன் என்று நிறைவேறுவது உறுதி. அடுத்து எபேசியர் 6:3 சொல்லுது, பிள்ளைகளே பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாவதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கணவன்வாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பார்த்தீங்களா? பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யூடியூப்பில் ஒரு வேளை பார்க்கலாம். நீங்கள் ஜாய்டிவியை நேரடியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களோட பேசுகிற. பெற்றாருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிங்க. ஒரு வாலிப பெண் அவள் வேலைக்கு போன இடத்துல மதுரையில் நடந்த சம்பவம். அவள் ஒரு அவிசுவாசியை அவள் பரிசுத்தாவி பெற்றுட்டா. ஞானசரம் மட்டும் வாங்கலை. ஆண்டவரை அவங்க அம்மா அப்படி ஜெபம் பண்ணுறாள், விடாமல் ஜெபிக்கிறாள், குடும்பத்தை ஆதாயம் பண்ணாள். லவ் பண்ணி அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருந்தா. இவளுக்கு நல்ல ஒரு அலைன்ஸ் அவங்க ஜாதியிலே வந்தது. அப்போ அவங்க அம்மா அப்பா எல்லோரும் ஒரு பொதுவான இடத்துல வச்சு இவளை கூப்பிட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை விட்ட வர சொல்லிட்டாங்க. இவ என்ன செய்கிறா, அப்போ பார்த்து உள்ளதை சொல்கிறா, நான் வரமாட்டேன். சிலையெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி ஆகிட்டா, வரமாட்டேன். ஏன், நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனைத்தான் நான் செய்வேன், இல்லை நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறா. அது அப்படியே அந்த வந்த கூட்டத்துக்கெலாம் சாக்காயிடுச்சு. இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் அவமானப்படுத்துகிற மாதிரி அது. பொண்ணு வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களாம் கூட்டி வச்சுருக்காங்களாம். அவமானம் ஆயிடுச்சு. அப்போ அந்த குடும்பம் அவங்க அப்பா என்ன பண்ணார், மருந்தை குடிச்சிட்டாரு. என் பிள்ளை இப்படி ஒத்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் குளுக்கோஸ் ஏற்றி அது ஏற்றி இதை ஏற்றி மயக்கம் போட்டு விழுந்து கடைசியில் போய் ஜெபம் பண்ணி அவர் சரியாயிட்டார். அப்புறம் நான் ஒரு நாள் ஜெபத்தோடு போனேன் அந்த வீட்டுக்கு. அவருன்னா ரசிக்கப்படல, அந்த பொண்ணுடைய அப்பா ரசிக்கப்படல. அப்போ போய் சௌரன்ட்ட பார்த்து தம்பின்னு சொல்லி அன்பாக பேசி, நீங்கள் நினைக்கிற மாதிரியே மாப்பிள்ளை கிடைக்கும், உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகும், அவன் கூட ஓடி போகிறேன் இல்லைன்னா நான் செத்து போவேன்னு சொல்லி அவளை வீட்டில் வச்சு பூட்டி உள்ளே வச்சுருந்தாங்க. அவளை எங்கேயும் விடலை. டிப்ரெஷன் டாக்டர்லாம் காமிச்சாங்க. போய் ஜோமணி இந்த வார்த்தையை சொன்னேன், இந்த வாக்குத்தத்தை எனக்கு கிடச்சிச்சு. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லா விதத்திலும் கீழ்ப்படியுங்கள். உங்கள் பின்னாட்கள் நன்றாக இருப்பதற்கும் நீங்கள் நீடித்த நாளாக இருப்பதற்கும் கீழ்ப்படியுங்கள். அதே சமயத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் திறனற்று போகாதபடிக்கு அவங்கள கோவப்படுத்தாதீர்கள். 2 பேருக்கு நான் ஆலோசனை பண்ணிவிட்டு, அம்மா தேவ சித்த இதை பெற்றோர் சொல்கிறத நீ கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு, சரிம்மா நான் மிகுந்த ஜெபத்தோடு போனேன். ஓகே பண்ணிட்டா. அம்மா அப்பா பார்க்குற மாப்பிள்ளைக்கே நான் சரின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பையன் ஆட்களோடு வந்து இவளை கடத்திட்டு போகிறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பா இல்லாத நேரம் பார்த்து. ஆனால் இவங்க அம்மா கதவை திறக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் சாவியை பிள்ளை போயிடுவாளோ இன்னொன்று கையில் வச்சுக்கிட்டே தலைமாட்டில் வச்சுக்கிட்டே சரியாக தூங்கலை. ஆனால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை எனக்கு தந்ததுனால உங்கள் அம்மாவுக்கு நீ அப்பாவுக்கு நீ கீழ்ப்படின்னு சொல்லி, அதான் வாக்குத்தத்தம், கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு லைஃபு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் எல்லாம் நாங்கள் எல்லோரும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம். அவள் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே, இருதயத்தை மாற்றுங்க.
பிள்ளையுடைய இதயத்தை பெற்றோர்களாக திருப்புகிறவரே, எல்லாம் வாக்குத்தத்தம் தான். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்ச மாத்திரத்தில் அவன் மனசு மாறிடுச்சு. இப்போ வேற அவங்க ஆளுகளே கட்டி கொடுத்து அவனுடைய கிருபையால் அவளே சொல்கிறா, நான் அந்த பையனை எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல, ஞாபகத்துக்கே வரலேன்ட்டா. இந்த வாக்குத்தத்தம் அவளை மாற்றி விட்டது. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளை இப்படி கண்டா ஒரு விலை தவறான வழிக்கு போகுதுங்களா, இந்த வாக்குத்தத்தத்தை கூட நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. என் பிள்ளை என்னை விட்டுட்டு போகுதே, நான் பார்க்குற மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒத்துக்கிட்டாவே இப்படி செய்கிறானேன்னு நீங்கள் கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வைக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு ஜெபிக்கிற பொழுது அந்த பிள்ளையை மாற்றிட்டாரு. இப்போ அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கா, சூப்பராக இருக்கா, பிரேயருக்கு வர்றா, ஆண்டவரோட ஆசீர்வதிச்சிட்டார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அந்த வாக்குத்தத்தம் அந்த பிள்ளைக்கு சொல்லி ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடித்தார். அதுபோல் எபிரேயர் 6:14, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பிறகு பண்ணுவேன். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் அதை நிறைவேற்றினாரா? இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆபிரகாம் பிள்ளைகளாக நீங்களான்னு இருக்கிறோம், நிச்சயமாக என்ன செய்வார்? இதை நிறைவேற்றுவார். ஒரு பிள்ளைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மட்டும் தடை பண்ணாமல் இருந்தீங்கன்னா 4-3 கிடச்சிடும். நான் அப்படி தான் எத்தனையோ பேருக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன். ஆணிலும் பெண்ணிலும் மலடி இருப்பதில்லைன்னா இருப்பதில்லை, கற்பை விழுவதில்லை, விழுகாது. இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சய குமாரத்தியில் அணைத்து கொண்டு இருப்பீங்க. பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே கல்யாணமே பண்ணி வைக்கிறார் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு. அப்புறம் எப்படி குழந்தை இல்லாமல் போகும்? டாக்டர் என்னத்தையும் சொல்லிட்டு போட்டோம், டாக்டர் ரிப்போர்ட்டை தலைகீழாக மாற்றுகிறவர். மலடி இருப்பதில்லைன்னா இருப்பது இல்லை தான். இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல் உங்களை ஆசீர்வதிப்பார், பழியை பெருக பண்ணுவார். அதே போல் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறுவீன்னு வாக்கு பண்ணிட்டாரு. மாம்சமான யாவரும் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டாரு. பரிசுத்த ஆவி பெறாதவங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு. அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஆவியார் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாசையில் பேசினார்கள். யோவேல் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு. ஊற்றினாரு. உங்களுக்கு மேலே ஊற்றுவார், உங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுவார். என் பிள்ளை பரிசுத்தாவி அபிஷேகம் பெறலையேன்னு நினைக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் யாருக்கு கிடைக்கல, எனக்கு மட்டும் கிடைச்சுன்னு நினைக்காதீங்க. உங்கள் குடும்பத்திலே பரிசுத்தாவி என்று ஊற்றி கர்த்தர் வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றையும் பிரயோஜனமாக இருக்கும். தேவ பக்தி உள்ளவர்களாக இருங்கள். அப்போ அந்த வாக்குத்தத்தை இம்மைக்கும் அருமைக்கும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வாக்குத்தத்தமானது கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமேன் என்று இருப்பதற்காக நன்றி. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வாக்குத்தத்தம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ, ஊழியர் மூலம், பைபிள் படிக்கிற மூலம், ஜெபம் மூலம், இந்த ப்ரோக்ராம் மூலம் யார் யாருக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்களோ அதை நினைவுபடுத்துகிறோம் ஆண்டவரே. தப்பட இந்த வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் நசனா இயேசுவின் நாமத்தை நிறைவேறுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர்
ஆசீர்வதிப்பாராக.